Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems, shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details, visit www.edu.neetscoreup.com. Hello students, welcome back to our awesome session. Another awesome session. NCERT underline நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு லெசனாக இருக்குது, ஒரு லெசன்லேயும் லைன் பை லைனாக நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். லெசன்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும், NCERT அண்டர்லைன் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற செஷன் வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் கிங்டம் ஃபஞ்சை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃபஞ்சை வந்து எங்கே இருந்தது? பிளான்ட் கிங்டமில் இருந்தது. பிளான்ட் கிங்டமில் இருந்தபோது பிளான்ட் கிங்டத்தினுடைய கேரக்டர் என்ன? ஆல் ஆர் ஆட்டோட்ராஃப். அதுதான் அந்த மெயின் கேரக்டரே இந்த கிங்டம்க்கு இல்லை, ஃபஞ்சைக்கு. அதனால் இந்த ஃபஞ்சையை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, தனி குரூப்பாக தனி கிங்டமாக இதை வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டியில் ஆல் த ஸ்பீஷீஸ் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம். அந்த ஹெட்ரோட்ராஃபில் வந்து ஒன்று பேராசிட்டிக்காக இருக்கும், இல்லை சாப்ரோஃபிட்டிக்காக இருக்கும். ஃபஞ்சையில் வந்து ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கிற ஆர்கானிசம்ன்றது ஆப்சன்ட். தெர் இஸ் நோ ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம். நோட் திஸ் பாயிண்ட். There is no autotrophic groups under kingdom fungi. When your breed ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு வரும், ஒரு ஒயிட் கலரில் வரும், அதுக்கடுத்து ஆரஞ்சாக மாறும், அடுத்தது வந்து என்னது எல்லோவாக மாறும், தென் க்ரீனாக மாறும், க்ரீனாக மாறிட்டு பிளாக்காக மாறிடும். இதுதான் அதனுடைய சீரியஸ். இதில் வந்து என்னென்னா த காமன் மஷ்ரூம் இப்போ மஷ்ரூம்னு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஞ்சை தான். ஒயிட் ஸ்பாட் சீன் ஆன் த மஸ்டர்ட் லீஃப், அதுவும் வந்து பாராசிட்டிக் ஃபஞ்சைனால வர்றது. சம் யூனிசெல்லுலார் ஃபஞ்சை, இதில் வந்து இந்த ஃபஞ்சையில் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக குரூப்பு கிடையாது. யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் போத் ஆர் அண்டர் கிங்டம் ஃபஞ்சை. ஈஸ்ட் ஆர் யூஸ் டு மேக் பிரெட் அண்ட் பீர். Other fungi cause diseases in plant and animal. So, wheat rust causing Puccinia is an important example. Wheat rust, wheat வந்து affect பண்ற அந்த இது என்னது? Puccinia graminis. Some of the source of antibioticum இதிலிருந்து எடுக்கிறாங்க, that is penicillium. Fungi are cosmopolitan and occur in air, cosmopolitan எங்கே வேணாலும் இருக்கும், ஏர், வாட்டர். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதில் கூட நம்மளுக்கு ஸ்போர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகலாம். அதில் தான் இப்போ வந்து பிளாக் ஃபஞ்சை, எல்லோ ஃபஞ்சை, ஒயிட் ஃபஞ்சைன்னெலாம் இப்போ பரவின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் என்னென்னா எப்போவுமே தான் இருக்குது, ஆனால் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த லங்ஸ் வந்து இப்போது வீக்காக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து அந்த இதெல்லாம் அட்டாக் ஆகுது. அதுன்னு ஆஸ்பெர்ஜிலோசிஸ்ன்ற ஃபங்கை வந்து அட்டாக் ஆகுது லங்ஸை. ஆஸ்பெர்ஜிலோசிஸ்ன்றது வந்து யூஸ்வலாக எங்கே வந்து அட்டாக் பண்ணோம்னா இயரில் இருக்கும், தென் லங்ஸில் இருக்கும். லங்ஸில் வந்து ஆஸ்பெர்ஜிலஸ்ன்ற ஒரு ஃபங்கஸ் அட்டாக் பண்ணுது. வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் ஈஸ்ட் விச் ஆர் யூனிசெல்லுலார் ஃபஞ்சை ஆர் ஃபிலமெண்டஸ். ஸோ ஈஸ்ட் மட்டும்தான் இதில் வந்து என்னது யூனிசெல்லுலாராக, ஈஸ்ட் மட்டும்தான் யூனிசெல்லுலாராக இருக்குது. மற்றது எல்லாமே என்னது மல்டி செல்லுலாராக இருக்குது. மல்டி செல்லுலாரில் வந்து என்னது ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்னால் என்னது, பாடியே நிறைய செல்ஸோடு இருக்கும், பட் ஒரு தின் த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஹரிசான்டல் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் மைசீலியம்னு பேர். அதுக்கு மேலே வரக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹைஃபா அப்படின்னு பேர்.
The network of hyphae is known as mycelium. Some hyphae are continuous tubes filled with multinucleated cytoplasm. These are called cenocytic hyphae. Others have septa or cross walls in their hyphae. The cell wall of fungi are composed of chitin. இப்போ மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் இருக்கும், பட் இதில் வந்து எப்படி இருக்குது, chitin இருக்குது. Chitin and polysaccharides. Most of fungi are heterotrophic and absorb soluble organic matter from dead substrate. Dead substrate ல இருந்து soluble organic matter absorb பண்ணுது. Hence are called saprophyte. Dead organism ல attack பண்றதுக்கு பேரு saprophytes ன்னு பேரு. Living organismத்தோட இருக்கிறது பேரு parasite ன்னு பேரு. They can also live as symbionts in association with algae as lichens, with roots of plant as a mycorrhiza. ஸோ இது இப்போ வந்து ஒன்று சாப்ரோஃபைட்டாக இருக்கும், பாரசைட்டாக இருக்கும். இப்போ இதே ஆல்கேயோட கம்பைன் ஆகிட்டு ஆல்கேயோட சேர்ந்து ஃபஞ்சையும் இருந்து எதுக்குள்ளே ரெண்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்ற பாடிக்குள்ளே, லைக்கன்ற ஆர்கனிசத்தினுடைய பாடிக்குள்ளே இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த லைக்கன் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஷெல்டர் ஆல்கேக்கும் ஃபஞ்சைக்கும். ஆல்கே ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஃபுட், ஃபஞ்சை அப்சார்ப் வாட்டர். இதுதான். Reproduction in fungi can take place by vegetative means. fragmentation ஆகும், fission ஆகும், budding ஆகும். மூணு விதமாக அது வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பண்ணுது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பை ஸ்போர்ஸ். அந்த ஸ்போர்ஸ் என்னென்ன ஸ்போர்ஸ்? கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊஸ்போர். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா இப்போ உங்களுக்கு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர்ஸ் என்ன, sexual reproduction spores என்ன, zoospores, ascospore, basidiospore. The various spores are produced in distinct structure called fruiting body. So இது வந்து என்ன ஆகும், இந்த ஸ்போர்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் fruiting bodyன்னு பேர். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? பிளாஸ்மோகாமி, கேரியோகாமி. பிளாஸ்மோகாமி it is fusion of cytoplasm. ஹையர் ஃபார்ம்ஸில் சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்கிறோம், இதை கேமின்னு சொல்கிறோம். கேரியோகேமினா ஃபியூஷன் ஆஃப் டூ நியூக்ளியஸ். மியோசிஸ் இன் ஜைகோட் ரிசல்ட்டிங் இன் ஹாப்ளாய்ட் ஸ்போர். ஸோ மியோசிஸ் இந்த கேரியோகேமியை வந்து விட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் அண்டர்கோ மியோசிஸ், இட் ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ். When a fungus reproduces sexually, two haploid hyphae compatible with mating. ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வரும்போது இதில் என்ன இருக்கும், ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த இதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரொஜெக்ஷன் ரெண்டும் மீட் அவுட் ஆன விட்டு இங்கே என்ன ஆகும், ரெண்டுத்தினுடைய நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட்லேருந்து ஒரு ஹைஃபா ஃபார்ம் ஆகிட்டு ஃப்ரூட்டிங் பாடி வரும். தட் வில் liberated and produce a new spores, new plant body. In some fungi, fusion of two haploid cell immediately result in diploid cell. In other fungi, Ascomycetes, Basidiomycetes la enna agum, dikaryotic stage வந்து occurs. Such condition is called dikaryon. என்னன்னா அந்த பிளாஸ்மோகாமி நடந்த விட்டு இம்மீடியட்டாக கேரியோகாமி நடக்காது. கேரியோகாமி வந்து அங்கே இட் வில் டேக் டைம். அந்த டயத்தினால அப்போ என்ன ஆகும், ரெண்டுத்துலேருந்து வந்த அந்த செல்லுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒன்று இதுலேருந்து ஒன்று. இந்த செல்லுக்கு எப்படி இருக்குன்னா டைகேரியாட்டிக்காக இருக்கும். டைகேரியோ ஃபேஸ் அப்படின்னு பேர். அது பேர். லேட்டர் பேரண்டல் நியூக்ளியை ஃபியூஸ். அதுக்கப்புறமா தான் அது என்ன செய்யும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்கிட்டு தான் அது வந்து ஃபியூஸ் ஆகும். The fungi form fruiting bodies which reduction division occur, leading to formation of haploid spores. சில இதில் வந்து இது அப்படியே reduction division ஆகி spores வந்து liberated ஆகும். Morphology of mycelium, mode of spore formation, fruiting bodies form the basis for classification. இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க? மார்ஃபாலஜி. நம்பர் 1, மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம், மைசீலியத்தினுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்போர்ஸ், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் ரெண்டாவது கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டர். அடுத்தது ஃப்ரூட்டிங் பாடியினுடைய ஸ்ட்ரக்சர், இது மூணாவது கேரக்டர். ஸோ இந்த 3 கேரக்டரை பேஸ் பண்ணி தான் ஃபஞ்சைன்ற கிங்டமை டிவைட் பண்ணியிருக்காங்க. 5
Members of phycomycetes are found in aquaticல தான் இருக்கும், decaying woodல இருக்கும், damp placesல இருக்கும். Obligate parasite. What is the meaning of obligate parasite? Obligate parasite na, it is harmful to the host. Without the host it will not multiply. The mycelium is aseptate and cenocytic. Cenocytic na என்ன அர்த்தம்? இப்போ mycelium இருக்கு, இந்த mycelium வந்து cross wall இருந்ததுன்னா அப்போ ஒரு செல்லும் ஒரு நியூக்ளியஸை கொடுத்துக்கும். இந்த aseptate கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா there is no cross wall. அப்போ என்ன ஆகுது, நிறைய நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வருது. அதுக்கு பேர் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன், அதுக்கு பேர் தான் சீனோசிட்டிக்னு பேர். asexual reproduction takes place by zoospores or by aplanospore or zoospore. இப்போ ஜூஸ்போர்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு தின் மெம்பரேன், அதுக்கு ஒரு ஃப்ளஜெல்லாம் இருக்கும், அவ்வளோதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இதே தின் மெம்பரேன் மட்டும் இருந்து நான் மொட்டைலாக இருந்தால் அதுக்கு பேர் ஏப்ளேனோஸ்போர்னு பேர். ஏப்ளேனோஸ்போர்னு பேர். இது வந்து என்னன்னா these spores are endogenouslyனா என்ன, அந்த இது ஃபார்ம் ஆகும்போதே உள்ளுக்குள்ளேயே தான் அது ஃபார்ம் ஆகும். endogenously produced sporangium. ஸோ வெளியில் லிபரேட் ஆகிட்டு ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாடிக்குள்ளேயே என்ன செய்யுது, ஸ்பொராஞ்சியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. A zygospore formed by the fusion of gametes. These gametes similar to morphology. Isogamous மாதிரியும் இருக்கும். Isogamousனா என்ன, both gametes are morphologically physiologically similar. Anisogamousனா morphologically similar, physiologically dissimilar. Oogamousனா morphologically physiologically functionally it is dissimilar. ஸோ காமன் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம்னா மியூக்கர்னு சொல்லலாம், ரைசோபஸ், இதெல்லாம் வந்து பிரெட் மோல்டு. ஆல்பிகோ கேண்டிடா பாரசிட்டிக் ஃபஞ்சை ஆன் மஸ்டர்ட்ல இருக்கு. ஸோ ஃபைகோமைசிட்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, மியூக்கர், ரைசோபஸ், ஆல்பிகோ, எம்ஆர்ஏ இல்லைன்னா மார்ச்னு வச்சுக்கோங்க, மார்ச்சில் வந்து எம்ஏஆர். இதில் வந்து என்னது, மியூக்கர், ஆல்பிகோ, ரைசோபஸ். This is the structure. Next, ascomycetes. Mycetesனா mycelium, ascoனா ascus, sac. அதனால இதுக்கு பேர் என்னன்னு பேரு, சாக் ஃபஞ்சைன்னு பேரு. கோமைசிட்ஸ் ஆர் மோஸ்ட்லி மல்டிசெல்லுலர். இது வந்து ஆஸ்கோமைசிட்ஸ் எப்படி இருக்கு, மல்டிசெல்லுலரா இருக்கு. எக்ஸாம்பிள் பெனிசிலியம். பெனிசிலியம் இஸ் a very good antibiotic obtained from the ascomycetes. Then another one example, unicellular organism yeast is present in this Saccharomycetes. They are saprophytic, decomposers, parasitic, கார்போஃபிலஸ்னா என்ன, இந்த கவு டங் இந்த மாதிரி டங்லலாம், எனி டங்ல வளரக்கூடிய அந்த ஃபங்கஸ்க்கு பேர் கார்போஃபிலஸ்னு பேர். மைசிலியம் இஸ் பிரான்ச்டு அண்ட் செப்டேட்டாக இருக்கும். ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் எப்படி இருக்கும், கொனிடியாவாக இருக்கு. ஸ்பெஷல் மைசிலியம் கால்டு கொனிடியோஃபோஸ். ஸ்போர் அப்படின்னா என்ன, ஸ்போர்னா இட் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட் பாடி. ஃபோர்னா என்னது, பேரிங் ஸ்ட்ரக்சர். இப்போ அது என்ன சொல்லலாம், ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்டாக்குனா என்ன, இப்போ பூ காம்பு, இலை காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டாக். அதே மாதிரி இந்த ஸ்பொராஞ்சியத்தை பேர் பண்ணுச்சுன்னா அது பேர் ஸ்பொராஞ்சியோஃபோர். கொனிடியாவை பேர் பண்ணுச்சுன்னா கொனிடியோஸ்போர். Sexual spores are called ascospore which are produced endogenous. Endogenous-னா என்ன அர்த்தம், இப்போ இதுதான் வந்து பிளான்ட் பாடின்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளேயே அந்த ஸ்போர் ஃபார்ம் ஆகிறது தான் எண்டோஜீனஸ்னு பேர். சில இதில் வந்து பெசிடியோஸ்பெர்ஜில்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் தான் அது. அந்த ஆஸ்பெர்ஜில்லஸ்லாம் என்ன கண்டிஷன் இருக்கும்னா, இந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து எக்ஸோஜீனஸ்லி வரும். ஸ்போர்ஸே வெளியில் ஃபார்ம் ஆகும், அது வந்து கட் ஆகிட்டு இட் வில் டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம், அது வந்து எக்ஸோஜீனஸ். இந்த இடத்துல எண்டோஜீனஸாக தான் இருக்கு ஆஸ்கோகார்பா ப்ரொடியூசர். சம் எக்ஸாம்பிள்ஸ், ஆஸ்பெர்ஜில்லஸ், கிளேவிசெப்ஸ், நியூரோஸ்போரா, extensively biochemical and genetic. Neurospora is considered to be very good responsive in biochemical reactions. அதெல்லாம் ஈஸியாக நம்ம ஜெனட்டிக் ஸ்டடீஸுக்கெலாம் யூஸ் ஆகுது. தென்
Buffies and edible கூட இருக்கு and are considered as delicacious. So this is sporangium. Next பார்த்தீங்கன்னா Basidiomycetes. Basidia என்னது bracket fungi னு பேரு or bracket மாதிரி இருக்கும் இது puff balls னு பேரு. They grow in soil on log tree எங்கெங்கெல்லாம் இருக்கும் லாக்ல மாதிரி ட்ரங்க்ல இப்படி வர்றது அந்த மாதிரிலலாம் இருக்கும் சாயில்ல ட்ரீ ஸ்டம்ப்ல இன் லிவிங் பிளான்ட் பாடி ஆஸ் அ பேரசைட்டாக இருக்கும். இது வந்து ரஸ்ட்டும் ஸ்மட்டும் கொடுக்கும். ரஸ்ட் டிசீஸ் ஸ்மட் டிசீஸ் ரெண்டும் கொடுக்கறது வந்து இந்த ஃபஞ்சை தான். ரெட் ரஸ்ட் ஆஃப் சுகர் கேன். த மைசீலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். செப்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது யூனிசெல்லுலராக தான் இருக்கும். Asexual spores are generally not found, absent in Basidiomycetes. Asexual spores are not found, absent in Basidiomycetes. Note that. But vegetative reproduction by fragmentation. Asexual reproduction illa, ana vegetative reproduction fragmentation irukku. The sex organs are absent. But plasmogamy is brought about by fusion to vegetative or somatic cells or different strains or genotype. The resultant structure is dikaryotic, which ultimately gives rise to இதே மாதிரி தான் நம்ம அந்த இதில் பார்த்தோம் dikaryotic mycelium once fuse ஆயிடுச்சுன்னா அந்த ஃபியூஷன் வந்து it will take time. அந்த டைம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால dikaryotic mycelium ப்ரொலாங் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக தான் இது வந்து ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகிட்டு தான் பெசிடியம் ஃபார்ம் ஆகும். Karyogamy and meiosis takes place in the basidium, produce 4 basidiospores. So 4 basidiospores form ஆகுது. Basidiospores exogenously produced on the basidium. Exogenously பாடிக்குள்ள இல்லை பாடிக்கு வெளியில், அதாவது அந்த பெசிடியத்துக்கு வெளியில் உண்டாகும். The basidia are arranged fruiting bodies called basidiocarp. Fruiting bodyயா basidia வந்து பெசிடியோகார்ப் மேலே அரேஞ்ச் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னு பேரு called basidiocarp. Some of the members Agaricus, Ustilago, Puccinia. Agaricus, Ustilago, Puccinia இல்லனா AUP out. பாவ் பெட்டர். அதுக்கு நான் வந்து நிமோனிக்ஸ் தனியாக போடுறேன். So this is of Mucor. This is Agaricus actually. நாய் கொடன்னு சொல்லுவாங்க இல்லையா, that is. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா Deuteromycetes. Deuteromycetesன்றது வந்து என்னென்னா ஃபஞ்சை இம்பர்ஃபெக்ட் ஃபஞ்சைஸ் ஆர் grouped under Deuteromycetes. இது எப்படி இருந்ததுன்னா முன்னாடிலாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முன்னாடினா the organism which is doing sexual reproduction also under Deuteromycetes, but later identification of linkage and crossing over, those organisms are grouped under Ascomycetes and Basidiomycetes. So in that case this Deuteromycetes is having totally of full of vegetative propagation, vegetative reproduction as well as asexual reproduction. Organisms are grouped, left out here. So that's why this Deuteromycetes are called as a fungi imperfecti. What is the reason? It has only vegetative and asexual mode of reproduction. There is no sexual reproduction. That's why it is called as fungi imperfecti. இப்போ இதில் mycelium எப்படி இருக்கு? Mycelium is septate and branched இருக்கும். Some members are saprophyte இருக்கும், then parasites இருக்கும். Large number of them are decomposers. அந்த குப்பையெல்லாம் வந்து டிகாம்போஸ் பண்ணுது. மினரல் சைக்கிளிங்கில் வந்து டிகாம்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஞ்சை இம்பர்ஃபெக்டை யூஸ் ஆகுது. இதனுடைய எக்ஸாம்பிள் ஆல்டர்னேரியா, கோலிட்டோட்ரைக்கம், ட்ரைகோடெர்மா, ஏடிசி ஆர் சிஏடி கேட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோலிட்டோட்ரைக்கம், ஆல்டர்னேரியா, தென் ட்ரைகோடெர்மா. Unscramble me.
With this we complete our today's session. Like, comment and subscribe our channel, then press bell icon. newcomer இருந்தீங்கன்னா press bell icon. அப்பதான் உங்களுக்கு வந்து நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். Support our channel. Thank you very much. Wish you all success.